முதல்ல சம்பாத்தியம் ஹலாலா இருக்கணும். அல்லாஹ் எல்லாருக்கும் தௌஃபீக் செய்வானா. உழைக்கணும், எந்த உழைப்பா இருக்கலாம், ஹலால மட்டும் கவனியுங்க. ஹலால் இல்லாத உழைப்பு அது எந்த வகையிலும் அனுமதி இல்லை, பரக்கத்தில்லை. அது நம்ம பிள்ளைங்களையும் பாதிக்கும். வருமானம் கடை வைப்பதா இருக்கட்டும், தொழில் வைப்பதா இருக்கட்டும், ஏதா இருக்கட்டும், ஹலால். கஷ்டத்தை போக்குறதுக்கு ஹராமுல போய் இறங்குறதா? ஹராமான வருமானமோ ஹராமான உழைப்போ அலைமான வழியில பணம் வருவதோ அது கஷ்டத்தெல்லாம் போக்காது, இன்னும் கஷ்டத்தை கூட்டிரும். தொழில் செய்யறதுக்காக வேண்டி வட்டிக்கு பணம் வாங்கி தொழில் செய்யறதா? அது பரக்கத்தை போக்கிடும். நிறைய பேர் ஏதாவது தொழில் செய்யணும், ஒரு 10 லட்சம் ரூபாய் வட்டிக்கு எடுக்கிறது, வட்டிக்கு பணம் வாங்கி தொழில் செய்வதோ வட்டிக்கு பணம் வாங்கி வீடு கட்டுவதோ டோட்டல் பரக்கத் போகும். அனுமதி இல்லை. நான் வீடு கட்டுறேன், ஒவ்வொரு செங்கலும் ஹலாலா இருக்கணும். ஒவ்வொரு செங்கலும் என் புள்ள வாழணும், பேரம்பேத்தி வாழணும், அடுத்த தலைமுறை வாழணும். ஹராமை வைத்து வீடு கட்டுவதா? வியாபாரம் துவக்குகிறேன், ஒவ்வொரு பணமும் ஹலால். எங்க கடையில வந்து பல பேர் சாப்பிடுறாங்க, சூஃபிகள், ஞானிகள், அல்லாவின் நண்பர்கள், நேசர்கள், அவங்க எல்லாம் சாப்பிட வர்ற கடையில என்னுடைய முதலீடை ஹராமாக்குவதா? எத்தனை பெரிய பாவம் அது. அப்போ ஹலால் என்கிற அந்த இலக்கோடு உங்கள் வருமானம்